வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். என்னன்னு சொன்னா ஒரு முக்கியமான வீடியோ உண்டு. முக்கியமான வீடியோ. மற்றது என்ன பிரச்சனைன்னா இந்த முகநூல்கள்லையும் இந்த டிக்டாக்கள்லையும் வந்து தேவையில்லாம எங்களை விமர்சிக்கிறார்கள். முக்கியமா வைத்தியர் அர்ச்சுனாவால் ஒன்றும் ஆகாது, அவர் ஒன்றும் செய்யலை என்று திரும்ப திரும்ப இப்படியே என்னத்தைத்தான் செய்தாலும் கத்துற ஆக்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து எப்பயுமே விளங்காது. என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்தை கதைக்கிறதுக்கு முதல் சில விஷயங்களை கதைக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா சில விஷயங்கள் சம்பந்தமான அறிவு எங்களுக்கு இருந்தா தான் நாங்கள் அது சம்பந்தமா என்ன நடக்குன்றது எங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சட்ட ரீதியான அல்லது ஒரு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களை கதை கேட்க, இப்போ பாராளுமன்றத்துல இப்படியான ஒரு கமிட்டி இருக்கு, இந்த கமிட்டியில கதைச்சிருக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லேக்க அது சம்பந்தமான அறிவு இருந்தா தான் அது விளங்கும். உண்மையா உனக்கு இருக்கோண்ட என்னட்ட கேட்காங்க, உண்மையா எனக்கு இல்லை. ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் சில விஷயங்களை அவர் நிரூபிச்சு காட்டேக்கையும் ஆதாரபூர்வமா காட்டேக்கையும் அது எங்களுக்கு விளங்குது. மற்றது இப்ப ஒருத்தர் மேல நாங்கள் ஒரு வன்மத்தோட இருக்க அவ என்னதான் உண்மையை சொன்னா என்னதான் நல்ல விஷயங்களை சொன்னா அது எங்களுக்கு விளங்க போறது இல்லை. ஏன்னு சொன்னா நாங்கள் என்ன யோசிப்போம்னு சொன்னா நாங்கள் நினைக்கிறது நடக்கணும்னு தானே நாங்கள் யோசிக்கிறோம். அதால வந்து நாங்கள் நினைக்கிறது நடக்க போறது இல்லை. இப்ப தீமையான ஒரு விஷயத்த நாங்கள் நினைச்சு கொண்டு இருந்தா அதான் நடக்கணும்னா அது நடக்காது. இப்ப நான் இதை பற்றி கதைக்க வரையில யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கு, விளங்குதோ? அது நோயாளிகளுக்கு மட்டும் இல்லை, அங்க வேலை செய்கிற ஆக்களுக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு. பிறந்திருக்கு, ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லுங்க அவன். ஏன்னு சொன்னா டாக்டர் இதை சொல்லல, டாக்டர் என்னோடையும் கனநாள் கதைச்சு. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், வைத்தியர் சத்தியமூர்த்திக்கு வந்து பெரிய ஒரு ஆப்பொண்டு விழுந்திருக்குன்றது மட்டும் எனக்கு படிவா தெரியும். சிங்கத்தை தூக்கி எறிய போறாங்களே. என்னன்னு சொன்னா இந்த டிசிசி எனக்கு உடனே ஞாபகம் வந்தது. எப்படின்னு சொன்னா இந்த டிசிசி மீட்டிங்கள்ல யாழ்ப்பாணத்துல டாக்டர் கேள்வி கேட்க டென்ஷன் ஆகாதேங்கோ, பதட்டப்படாதேங்கோ, பிபி ஏறுது, அது ஏறுது, இது ஏறுது என்று சொல்லி சில விஷயங்களை கதைப்பார். நீங்க பாப்பீங்களா? அப்ப கொஞ்சம் பேர் அவர் சார்ந்த கொஞ்சம் பேர் கைதட்டி சிரிப்பினோம். அதோட யாருங்கட கயேந்திரகுமார் பொன்னம்பலமும் அவருக்கு ஆதரவா கதைப்பார். இப்ப ஊழல்வாதிகள் ஆற பக்கங்கள்ல இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் நிக்கணும்ன்றது எங்களுக்கு விளங்கணும். ஒரு தனி ஒரு மனுஷனா போராடி இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயத்தை, அதாவது ஒரு ஊழல்வாதியை காப்பாத்துறதுன்றது சரியான ஈஸி. ஆனா ஊழல்வாதிக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கறதுன்றது, ஊழலை நிரூபிக்கிறதுன்றது வந்து சின்ன சின்ன விஷயம் இல்லை, ஈஸியான விஷயம் இல்லை, விளங்குத? ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க எங்கட பேனை ஒருத்தன் களவெடுத்துட்டானண்டா 6 பேர் ஒரு வாங்கில இருப்போம், பக்கத்துல இருக்கிறவன் தானே எடுத்திருப்பான். ஆனா பேனை வந்து இன்னொருத்தன் கையில இருக்கும். டீச்சர்கிட்ட கூப்பிட்டு டீச்சர் இவன் பேனை எடுத்துட்டான், அவன் சொல்லுவான் டீச்சர் கையில பேனை இல்லையண்டு. மற்றவனை கேட்டா மற்றவன் சொல்லுவான் கையில பேனை இல்லையண்டு. எல்லாரும் சேர்ந்து என்ன கலன் ஆகுவாங்க, ஒரு கதைக்கு சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க இல்லை இவன் சும்மா சொல்றான், பொய் சொல்றான் டீச்சர். டீச்சரும் வந்து எங்களுக்கு அடிப்பான். ஆனா எங்கட பேனு ஒருத்தன் கையில இருக்குன்றதை நிரூபிக்கிறதுக்கு வந்து நாங்க நிறைய கஷ்டப்படணும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தானே களை கொடுப்பாங்க. அப்ப யோசிப்பீங்க விசாரன் மாதிரி பேனை கதையெல்லாம் கதைக்கிறான்ட்டு. பேனை கதைக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. இன்றைக்கு என்னன்னு சொன்னா இந்த டிசிசி மீட்டிங்கள்ல கேள்வி கேட்க அமைச்சர் சந்திரசேகர் பாதுகாத்தார், கயேந்திரகுமார் பொன்னம்பலம் பாதுகாத்தார், சிறிதரன் எம்பி எழும்பி போனார், அரச உத்தியோகத்தில் அப்படி கதைக்க கூடாதுண்டு இப்படி எல்லாம் கதை கேட்க ஒரு தனி மனுஷனா எல்லாற்ற அவச்சொல்லுகளையும் கேட்டு எல்லார இந்த கேவலமா கதைக்கிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு எல்லாரும் கதைக்கிற அந்த எவ்வளவோ எல்லாம் கதைப்பாங்க. அப்படி கதைப்பாங்க, இப்படி கதைப்பாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, அவர்கிட்ட ஆதாரம் இல்லைன்றுவாங்க. இது எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு, அதாவது ஒரு ஊழலை நிரூபிக்கிறதுக்கு முதலாவது பொறுமை வேணும். நிறைய பேர் சொல்றது வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பொறுமை இல்லை, அவர் அவசரப்படுறாரு. அந்த ஊழலை நிரூபிக்கிறதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாருன்றதும் அவருக்குள்ள இருந்த டிப்ரெஷன் தான் நிறைய நேரங்கள்ல இந்த ஊழலை நிரூபிக்க முடியலையே என்ற ஒரு வலியும் வேதனையும் தான் அவரை நிறைய நேரங்கள்ல கோவப்படவும் ஆத்திரப்படவும் நிறைய பேரை பேசவும் வச்சிருக்கு. இப்ப பாருங்க அவர் சரியான கூலாகிட்டார். என்னன்னு சொன்னா
இப்ப அவர் விதைச்சதுக்குரிய பலன்கள் வர ஆரம்பிச்சிட்டு, அதால இப்ப அவர் சரியான கூலா கதைக்கிறார். இப்ப இந்த ஊழல்வாதிகளோட சத்தத்தை காணல, எல்லாம் சத்தம் இல்லாம மாறணும். முதலாவது நல்ல அடையாளம் சமன் பத்திரன் என்ற ஒரு பெரிய, உண்மையாவே அது டாக்டர் சொல்றாரோ இல்லையோ, நான் அவற்றை ஆரம்பங்கள்ல இருந்து பார்த்து கொண்டு வரதால இந்த பீடியா இருந்த சமன் பத்திரன் செய்த நரி வேலைகளும், போலீஸை வச்சு சாவச்சேரியில போட்ட வழக்குகளும், அவரை கொண்டு போய் எவ்வளவோ கஷ்டப்படுத்தினார். இடத்தை மாத்தினார், திருப்பி கொண்டு வருவேன் என்று சொன்னார், திருப்பி ஒரு ரஜீவன் என்ற ஒரு எம்எஸ் கொண்டு வந்து போட்டார். இப்படி பெரிய பெரிய அட்டகாசங்களை அவர் செய்தவர். இன்றைக்கு அவர் பயத்துல ஆன்சர் ஆகி போயிருக்கிறார் எங்க, அன்றாபுரத்துக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளுங்க. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஊழலை நிரூபிக்கிறன்றது இந்த டிக்டாக்ல கதைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அல்லது இந்த யூடியூப்புகள்ல இருந்து கொண்டு தொப்பியை போட்டு இந்த லண்டன்ல இருந்து ஒரு என்ன சொல்றேன்னு தெரியாது ஒன்று கதைக்குது. அப்படி ஒவ்வொருத்தர் கதைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. கயேந்திரகுமார் பொன்னம்பலமோ, சிவஞானம் சிறிதரனோ, அல்லது இந்த மணி கிழக்கிற அவரோ, அல்லது இப்ப புதுசா வர போறவையோ ஊழலை நிரூபிக்கிறதுக்கு இவ்வளவு ரெஸ்க் எடுக்க மாட்டேனான். ஏன்னு சொன்னா அவன் ஃபேமிலி அடிபடும், அவன் பேர் அடிபடும், பைத்தியக்காரன் கேட்க வேண்டி வரும், விசரன் கேட்க வேண்டி வரும், பொய் சொல்றான்னு சொல்ல வேண்டி வரும். இனி இல்லைன்னு இந்த ஊடகங்கள் எல்லாம் பொய் நியூஸா போட்டு கேவலப்படுத்தும். இது எல்லாத்தையும் சகிக்கிறதுக்குரிய மனப்பக்குவம் வேணும். சரியா? இப்ப டாக்டர் சில விஷயங்கள் என்னோட எப்பயாவது இருந்துட்டு கதை கேட்க எனக்கு சொல்லுவார். அடே இப்ப அந்த கதை கேட்க அவர் சொல்லுவார், என்ன டிப்ரெஷன் ஆக்கணும் என்று நினைக்கிறவன் அவன் தான் நித்திரை இல்லாம இருப்பான், நான் நிம்மதியா நித்திரை கொள்ளுவேன்னு சொல்லுவார். இப்ப நான் யோசிக்கிறேன், நான் என்னண்டு அப்படி ஏழுது உண்மையாவே நாங்க செய்யாத விஷயங்களை யோசிச்சு பாருங்க. அவர் டாக்டருக்கு மட்டும் இல்லை, அவரோட நிக்கிறார்கள் எவ்வளவு கேவலமா சித்தரிக்கப்பட்டுச்சுன்னா. இப்ப இன்றைக்கு இந்த சமன் பத்திரனவா இருக்கலாம், அல்லது வைத்தியர் சத்தியமூர்த்தியா இருக்கலாம், இவைக்கெல்லாம் இடமாற்றங்கள் இவைன்ற ஊழல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிண்டப்படைக்க இதுன்ற கிரெடிட் எடுக்க போறது டாக்டர் அர்ஜுனா இல்லை. அவரை பற்றி ஒன்றும் வெளியே வராது. கதைக்க போறது இப்ப சந்திரசேகர் சொல்ல போறார், நாங்கள் ஊழல்வாதிகளை பிடிச்சிருக்கிறோம். இளங்குமரன் சொல்ல போது இங்கேயோ நாங்கள்லாம் எல்லாரையும் துரத்தினாங்களேண்டு. அது இல்லை உண்மை. தமிழ் மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளணும். இது சம்பந்தமான விரிவான வீடியோன்னு நான் போடுவேன். நான் அவசரமா போடுவேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ்கள்ல போட்டிருக்கணும், இந்த ஊழல் சம்பந்தமா டாக்டர் அதிரடி காட்டுறார், ஒரு விஷயம் நீங்க போடல அதிரடியா செய்யறாருன்னு. எனக்கு கொஞ்சம் நேர பிரச்சனை. நாங்கள் இந்த லண்டன்ல இருக்கிறார்கள் மாதிரி காசுக்காக கூலிக்கு மாரடிக்கிறார்கள்ல தானே நாங்கள் உணர்வு பூர்வமா இந்த விஷயங்களை செய்கிறது. அப்ப எனக்கு உண்மையாவே டைம் இல்லை, அதாலதான் நான் வீடியோக்கள் போடல. கட்டாயம் போடுவேன், 2-3 நாள்ல போடுவேன். ஆனா என்ன விஷயம்னு சொன்னா, இன்றைக்கு இந்த கிரெடிட் எல்லாம் எடுக்க போறது டாக்டர் அர்ஜுனா இல்ல. அவர் ஒரு விஷயத்த விளங்கப்படுத்தி போட்டு விட்டுட்டார், இதை திருப்பி திருப்பி கதைக்க போறது இல்லை. அந்த ஆள் சொன்ன, அவர் வென்று கனகாலம் சொல்லி கனகாலம் அடிக்கடி சொல்றவர், அதான் உண்மை. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நாங்கள் ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளணும். இந்த ஊழலை நிரூபிக்கிறதுக்கு எத்தனை முதலைகள் எவ்வளவு வழக்குகளை போட்டாங்க. அந்த வழக்குக்கு அவர் புலம்பெயர் தேசத்திலேயோ இந்த மக்கள்கிட்ட பணத்தை கேட்க, அந்த வழக்குக்காக அவர் போராடிக்க அதே எவ்வளவு பேர் சித்தரிச்சாங்க. காசு சேர்க்கிறார், பணம் வாங்குறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நான் எல்லாரும் என்ன ஏதோ டாக்டருக்கு நெருங்கினாலன்னு சொல்றாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை என்னட்ட, தம்பி எனக்கு இந்த இதுக்கு காசு வேணும், அல்லது இப்படி ஒரு கொஞ்சம் காசு வேணும், ஒரு சதங்கூட என்னட்ட அவர் தன் வாயால கேட்டதில்லை. நானும் அதை செய்யக்கூடிய நிலைமையில. ஆனா ஒரு விஷயத்த சொல்ல வரேன், இந்த சித்தரிக்கிறது. அதாவது ஒருத்தர் எங்களுக்கு பிடிக்கலண்டா, எங்களோட தமிழ் சமூகம் தான் வெள்ளைக்காரனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னா, ஓகே சாரி நீ கதைக்கிற எனக்கு பிடிக்கலண்டா அவன் போயிடுவான், எனக்கு விருப்பம் இல்லையான்னுட்டு. இங்க இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்காரனும் அப்படித்தான், ஒருத்தனை பிடிக்கலன்னு சொன்னா போயிடுவான். ஆனா தமிழன் மட்டும்தான், ஒருத்தனை பிடிக்கலேண்டா அவன் டொய்லெட்டுக்கு போனாலும் அவன் டொய்லெட்டுக்கு போறானா அதுல என்ன வீடியோ எடுத்து போடலாம், அல்லது அவன் சாப்பிடுறானா சாப்பிடக்கு என்ன வீடியோ எடுத்து போடலாம், அவன் ஒரு மணிக்கூடு கட்டி இருக்கிறானா அவன் அதுல என்ன வீடியோ, அவன் பல்லு திடுறானா, அவன் தலை இழுக்கிறானா, அவன் கண்ணாடி போட்டிருக்கிறானா, இன்றைக்கே இவன் கண்ணாடி போடல, கண்ணாடியை துளைச்சிட்டானோ, அல்லது நல்ல கண்ணாடி துளைஞ்சதுலயே ஒரு சந்தோஷம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு.
அது எங்கட தமிழாக்களுக்குள்ளதான் இந்த கேவலமான முழு செயற்பாடும் இருக்கு. சத்தியமூர்த்திக்கு பெரிய ஆப்புரி இருக்கு. உண்மையான விஷயத்தை சொல்றேன் டாக்டர். இந்த யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலை பற்றி கதை கேட்க எந்த ஜூகத்தின்படி ஐயா சத்தியமூர்த்தி அவர்கள் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் அதனுடைய அறிகுறியாக நான் பார்க்கிறேன். மற்றும்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இவர் பெட்டி படுக்க கட்டுறது மட்டும் இல்ல, இன்னும் பல சம்பவங்களை அதிரடியா நாங்கள் பார்க்கலாம், பல கைதுகளை கூட பார்க்கலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தித்தான் போடுங்கடா. சுட்டு விரல் அசைவ கொஞ்சம் உத்துத்தான் பாருங்கடா. முட்டுத்தடை வென்று வருவோம், ஒற்றுமையாகுங்கடா. எட்டும் வர எட்டி நடக்கடா.